இப்படி மேக்கப் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, வாக்கிங் தான் போகிறேன். மார்னிங் யோகா பண்ணல. ஸோ ஈவினிங்காவது வாக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். வாக்கிங் முடிச்சுட்டு அங்கே சன்னாவும் கருப்பட்டி காஃபியும் குடிச்சிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக சிக்கன் செஞ்சு வைக்கலான்னு சொல்லி வரும்போதே வாங்கிட்டேன். வரும்போது மழை, சரி ஓரமாக நின்றுட்டு மழை நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஓரமாக நின்னேன். ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நான் ஹேர் கட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரும் உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணி தொலை அப்படின்னாரு. நான் என்ன கேட்டேன், பெருசாக ஹேர் கட் பண்ணுவான்னு தானே கேட்டேன், பர்மிஷன் தானே கேட்டேன், உனக்கு பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணாதன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு இப்படி பேசணும், சரி நமக்கு இது புதுசு இல்லை, பழகுனது தானே அப்படின்ட்டு என்ன நானே மனசை தேர்த்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பால் காய வச்சுட்டு சிக்கன்ஸ் வாஷ் பண்ணேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம இவருக்கு ஒன்று சர்ப்ரைஸாக அது இதுன்னு பண்ணுறோம், ஆனால் இவர் ஹேர் கட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு இப்படி கத்துறாரே அப்படின்னு தோணுச்சு. சரி என்ன பண்ணுறது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எல்லாம் அப்படி தான் பழகி ஆகணும்னு சொல்லி என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். நீங்களும் இப்படி தான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்பீங்களான்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ஸ் ஓவர் கிட்டத்தட்ட 20 தடவைக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.